உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, பெரியாருக்கு வயசாயிடுச்சியா, கொஞ்ச நாள் தான் இருப்பார், அதனால் இந்திய அரசியல் சட்டத்தில் மாநில உரிமைகள் கூட்டாட்சி என்பதை பிரிப்பதுதான். அது பொது பட்டியல் அல்ல. கன்கரண்ட்னா ஒப்புதல் கொடுக்கணும்னு அதுக்கு அர்த்தம். அதுதான் மிக முக்கிய. கன்கர்னா ஒப்புக்கொள்றேன் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல மாத்துறாங்க பாருங்க, அதை திரும்பவும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்ற மோடி தலைமையில அமைந்திருக்கிற ஆட்சிக்கு பெயர் பாஜக ஆட்சி அல்ல நண்பர்களே. மிகுந்த எழுச்சியோடு 5 அணிகளாக வந்து இளைஞர் பட்டாளம், இந்த படை போதுமா, இன்னமும் தேவையா, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய உணர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய இந்த சேலம் அவர்களை வரவேற்றிருக்கிறது. சேலம் மட்டுமல்ல, இயற்கையும் வரவேற்றுத்தான் இந்த நீட்டுக்கு எத்தனை அனிதாக்கள் கண்ணீர் விட்டார்களோ அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக மழை மூலம் காட்டிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நிகழ்ச்சியில் தலைமையேற்றிருக்கக்கூடிய அருமை தோழர் இளவழகன் உள்பட முன்னிழிந்து மற்ற இருக்கக்கூடிய தோழர்கள் உள்பட நம்முடைய இந்தியாவையே கலக்கி வரக்கூடிய, ஒரு காலத்தில் வெறும் அவரை பற்றி எழுதி 000 என்று போட்டு பூஜ்ஜியத்திலே ராஜ்யம் நடத்தவர்களாம் இன்றைக்கு திணறக்கூடிய அளவிற்கு, அலறக்கூடிய அளவிற்கு அவர்களை வைத்து கொண்டிருக்கிற எங்கள் ராசா அழகாக சொன்னார். ராசா கையை வச்சா அது ராங்காக போனதே இல்லை. அதுதான் மிக முக்கியமான விஷயம். பூரா நான் சினிமா பார்த்தவரில் இப்படி சொல்ல கேட்டிருக்கிறேன், அவ்வளோதான். மிக முக்கியமாக சினிமா பார்த்து சொல்லலை, ராசாக்கள் கையை வச்சா அதுதான் மிக முக்கியம். இவர்கள்லாம் ராசாக்கள்னா முடி தூட்ட கொண்டவர்கள் அல்ல, முடி துறந்தவர்கள். அதுதான் மிக முக்கியம். முடியை நோக்கி பார்க்கக்கூடியவர்கள் அல்ல, முடிவை நோக்கி உருவாக்கக்கூடியவர்கள். ஆகவே தான் நீட் தேர்வு என்பது இருக்கிறது. அந்த நீட் தேர்வு ஒழிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. அதுவரையில் நாம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். குடி செய்வார்க்கில்லை பருவம், அது கொட்டும் மழையா கொளுத்துகின்ற வெயிலா புயலா, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்கள் உயிர் துச்சமானது. இதுவரையில் இந்திய எதிர்ப்பாக இருந்தாலும் எத்தனை பேர் உங்களை எதிர்க்கிறார்கள் என்று கேட்டார்கள். அந்த எத்தனை பேர் எதிர்க்கிறார்கள் என்று கேட்டபோது ராஜகோபாலாச்சாரியார் கேட்டார். நாங்கள் அதுக்கு பன்னீர்செல்வம் சொன்னார். 1938 இந்திய எதிர்ப்பு வந்தபோது இதே போல் நீட் தேர்வுக்கு தமிழர் பெரும்படை அஞ்சான் அழகிரி சார்பில் திருச்சியில் இருந்து புறப்பட்டு சென்னைக்கு சென்றது. அந்த நேரத்தில் நண்பர்களே கேட்டார் ஆச்சாரியார், எத்தனை பேர் இருக்கிறீர்கள் நீங்கள்? ஒருவருதானே என்று சொன்ன நேரம் 3 பேர் தானே இருக்கிறீர்கள்னு பன்னீர்செல்வத்தையும் பெரியாரையும் சொல்லி கேட்டார்கள். உடனே நாங்கள் 3 பேர் தான், ஆனால் ஆதரிக்கிறவர் நீங்கள் ஒருத்தர் தான் பன்னீர்செல்வம் பதில் சொன்னார். அதுலேயும் 3 மெஜாரிட்டி 1 மைனாரிட்டி என்று அழகாக அன்றைக்கு பதில் சொன்னார். அது மாதிரி நம்முடைய ராசா போன்ற முடிவு என்னாச்சு? அதே ராஜகோபாலாச்சாரியர் ஆழ்வது நானா ராமசாமி நாயக்கரா என்று சட்டமன்றத்தில் கேட்ட பெல்லாரிக்கு அனுப்பிய கொடுமை இருக்கிறத, தந்தை பெரியாருக்கு இரத்த வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட பிற்பாடு பயந்து போய் வெளியே விட்டார்கள் பெல்லாரியில் இருந்து. அப்படிப்பட்ட பெரியார் எடுத்த காரியம் என்ன ஆயிற்று நண்பர்களே? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து அதே ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் மேடையிலே வந்து அமர்ந்து ஹிந்தி நெவர் இங்கிலீஷ் எவர் என்று சொல்ல வைத்த இயக்கம் இந்த இயக்கம். ராஜகோபாலாச்சாரியாரை விட மோடி புத்திசாலி அல்ல. நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். உடம்பெல்லாம் மூளை என்று ராஜாஜிக்கு இருக்கிறதா இல்லையோ, ஆனால் அது முக்கியமல்ல நண்பர்களே. அவர் கெட்டிக்காரர், வியூகம் வகுப்பதில். ஆனால் மோடியினுடைய தன்மையில் இன்றைக்கு நான் அலட்சியப்படுத்துகிறேன்னு சொல்லுகிறார்களே, என்ன அர்த்தம்? மழை விடும், அதில் ஒரு சந்தேகமே இல்லை. ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். அழகாக ஒன்று சொன்னார். எதோ கேட்டால் மிக முக்கியமாக எப்போது நடந்த அந்த நெருக்கடி காலத்தை பற்றி பேசுகிறார். நெருக்கடி காலத்தில் ஜெயிலுக்கு போலவே அடிபட்டவர்கள் நாங்கள் இன்னும். அது மட்டுமல்ல, இன்னும் கேட்டால் இன்றைக்கு முதல்வர் அடித்து கொண்டு சிட்டி பாபுகள், அதே மாதிரி மற்றவர்கள் மிக முக்கியமாக எத்தனை பேர் உயிரை விட்டார்கள் சிறைச்சாலையில். அந்த தியாகத்தை பார்த்த ஒரு இயக்கம். உயிர் விலை, உயிர் எங்களுக்கு வெல்லவல்ல என்று சொல்லக்கூடியது அன்றும் இன்றும் என்றும்
எங்கள் இளைஞர்கள் இன்றைக்கு வந்தார்கள். அதை பார்த்தால் பெரியாருக்கு பிறகு இயக்கமே இருக்காது. பெரியாருக்கு பிறகு என்ன, பெரியார் பின்னால் வயசான 4 பேர் இருப்பாங்க. அவர் போனால் அதோட தீர்ந்து போச்சுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அப்போ சொன்னார். அது மட்டுமல்ல, அவருக்கு வருமான வரி தொல்லை எழுதுகிறப்போ உமாசங்கர் தீட்சத்னு ஒரு உள்துறை அமைச்சர் இருந்தார், உத்தரப்பிரதேசக்காரர், மிகப்பெரியது. ஷீலா தீட்சத்தினுடைய மாமனார் அவர், மிக முக்கியமாக. அவர் பதில் சொன்னார், பெரியார் இது இயக்கம் இருக்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. செய்தியாளர்கிட்ட சொல்கிறார் உள்துறை அமைச்சர் அப்போ. ஏன்னா இன்றைய உள்துறை அமைச்சர் காலையில் வாங்கிட்டு இருப்பார், ஏன்னா போயிட்டு இருக்கு இந்த செய்தி, அதுக்காக சொல்கிறேன். அந்த உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, பெரியாருக்கு வயசாகிடுச்சியா, கொஞ்ச நாள் தான் இருப்பார், அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு வயதை குறித்து சொன்னார். திஸ் இஸ் த மோஸ்ட் அன்சேரிட்டபிள் அன்கைண்டஸ்ட் கட் ஆஃப் ஆல்னு ஒரு வார்த்தை உண்டு ஆங்கிலத்தில். அப்படி இருந்தது. அதை பற்றி ஐயா கவலைப்படல. அன்னைக்கு மாலையில் தந்தை பெரியார் அவர்கள் இங்கே பேசுகிறார். கோயம்புத்தூரில் நாங்கள் பேசுகிறோம், அங்கே தெப்பக்குளம் மைதானத்தில். உடனே இந்த செய்தியை ஐயாட்ட காட்டினார். அவ்வளோதானே பார்த்தார். பார்த்துட்டு ஐயா பேசுகிறார் அங்கே. உடனே இந்த மாதிரி உள்துறை அமைச்சர் உமாசங்கர் தீட்சத்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவர் நேரு வீட்டு கணக்கு பிள்ளைவர், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்டவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். செய்தியாளர் கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வயசாகிடுச்சுன்னு. ஆமாம், உண்மையை தான் சொல்லியிருக்காரு. ஐயா சொல்கிறாரு, எனக்கு வயசானது உண்மைதான் ஐயா, எனக்கு வயசாகிடுச்சே தவிர என் கட்சிக்கு வயசாகிடுச்சா, என் கொள்கைக்கு வயசாகிடுச்சா, என் கொள்கை தீர்ந்துருமா அப்படின்னு கேட்டார் பெரியார். இன்றைக்கு இந்த இளைஞர்களை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவர்களெல்லாம் எங்களோடு வந்திருக்கிற இளைஞர்கள் வந்திருக்காங்க. எங்கள் சகோதரர்கள் அரசியல் கட்சி நண்பர்கள் இங்கே இருக்காங்க. இந்த கட்சியில் சேர்ந்தால் குறைந்தபட்சம் ஒரு பஞ்சாயத்து தலைவராகலாம், ஒரு முனிசிபல் நகராட்சி ஆகலாம் அப்படின்னு எல்லாம் இருக்கலாம். ஏன்னா தப்பு இல்லை, ஏன்னா வேறு ஆள் வரக்கூடாது, நம்ம ஆள் வரணும் அங்கே தான் இடத்துல. ஆகவே அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் எங்கள்கிட்ட வந்திருக்கிற இளைஞர்கள் இருக்காங்க பாருங்கள், என் பின்னால் இருக்கக்கூடியவர்கள், நம்ம பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான். இவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லி கூப்பிட்ருக்கோம், என் பின்னால் வந்தால் ஜெயிலுக்கு தான் போகணும், நீ அதுவும் நல்ல விஷயத்துக்கு ஜெயிலுக்கு போகணும், வேறு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகலை, கொள்கைக்காக விலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும். ஆகவே தான் இது வரணும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து தான் நாங்கள்லாம் உள்ளே போனோம். பூராமே இயக்கம் அழிஞ்சு விட்டதா, இனிமேல் இருக்காது சொன்னார்கள். அது ஆனால் என்ன நடந்தது? இன்றைக்கு கூட அறிவு நாணயம் இல்லாத ஒரு கட்சி பாஜக. அதுக்கு என்ன அடையாளம்? அதனுடைய தலைவராக முதல்வராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் இப்போ போய் இவர்கள் கேட்ட கேள்வியை விட்டுட்டு பட்டுக்கோட்டைக்கு வழி என்னன்னா கொட்டப்பாக்கு விலை சொல்கிறார். அதுதான் மிக முக்கியம். அது மாதிரி அங்கே வழி சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், இல்லை இல்லை நீங்கள் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க துக்க நாள்னு சொன்னார்கள். நாங்கள் சொல்கிறோம், உங்கள் ஆட்சி என்பது வந்திருக்கிறத அது அந்த பழைய சங்கதிகள்லாம் ஞாபகப்படுத்தினா, அன்றைக்கு அந்த அம்மையார் சென்னை கடற்கரையில் கலைஞருடைய பெருமை அதுதான். நேருவின் மகளே நிலையான ஆட்சி தர வருமகளேன்னு சொன்னார், மருமகளேன்னார், நிலையான ஆட்சி தர வாங்கன்னு. எப்போ? அதே சென்னை கடற்கரையில் அந்த அம்மையார், நானும் அந்த கூட்டத்தை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். உயிரோடு சாட்சியத்தோடு சொல்லுகிறேன், ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றவர்கள் மிகப்பெரிய அளவு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, அந்த நெருக்கடி காலத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று பெருந்தன்மையோடு சொன்னார். யார்? இந்திரா காந்தி அவர்கள். மனிதன் தவறு செய்வது முக்கியமல்ல, தவறை திருத்தி கொண்டு அதற்கு வருத்தப்படுவது, மன்னிப்பு கேட்பது தான் அதைவிட பெருந்தன்மையான ஒன்று. அவர் மன்னிப்பு கேட்டார், பின்வாங்கினார், அதனாலே மறுபடியும் ஆட்சிக்கு வந்தார். இப்போ இவர் அறிவிக்காத நெருக்கடி தானே அரசியல் சட்டத்தில். ரெண்டாவது, அரசியல் சட்டத்தில் ஒரே ஒரு செய்தி, அழகாக ஒரு கேள்வி கேட்டார், அருமையான கேள்வி. நம்முடைய ராசா அவர்கள் வைத்திருக்கிற கேள்வி அவர்களால் எந்த காலம் சொல்ல முடியாது. சரி, நெருக்கடி காலத்தில் நான் மோசம், எல்லாம் மோசம்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ நெருக்கடி காலத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் அரசியல் சட்டத்தை மாற்றினார்களோ அந்த அரசியல் சட்டத்தை நீங்கள் ஆட்சிக்கு வந்தபோது திருத்த வேண்டாமா, மாற்ற வேண்டாமா? இன்னும் கேட்டால் நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் என முக்கியமாக இவர் மாநில அரசு அங்கே இருந்தபோது, குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது மோடி அவர்கள் நீட் தேர்வு என்னுடைய பிணத்தின் மீது தான், நீட் தேர்வை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி ஜிஎஸ்டி, அதே மாதிரி மற்ற விஷயம். இப்போ அதுக்கு தலைகீழாக இருக்காரே. இப்போ நீட் தேர்வினுடைய வாசகத்தில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்?
நீட் தேர்வினுடைய அடிப்படை என்ன? மிக முக்கியமாக நீட் தேர்வு குளறுபடிகளெல்லாம் சொல்ல அழகாக சொல்லிட்டாங்க எல்லாம். ஆனால் நீட் தேர்வினுடைய தத்துவமே இந்திய அரசியல் சட்டத்தில் மாநில உரிமைகள், கூட்டாட்சி என்பதை பிரிப்பது தான். ஒரே நாடு ஒரே தேர்வு என்று இருக்க முடியாது. அதுதான் இருந்தால் என்னாகும்? அது குளறுபடியாக தான் முடியுமே தவிர ஒன்றாக நாங்கள் சொல்லலை. இது இந்து பத்திரிகையினுடைய ஃப்ரண்ட் லைன் பத்திரிகை. இதில் ரொம்ப தெளிவாக ஒன் நேஷன், ஒரு பரீட்சை, ஒன் எக்ஸாம், ஒன் ஃபியாஸ்கோ என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா மிக ஒன்றுமே இல்லாமல் ஆனது தான் மிக முக்கியமாக. அதை இன்றைக்கு சொல்லுகிறார்கள். இன்னொரு செய்தியை நம்முடைய ராசா அவர்களும் யுவிகேஎஸ் அவர்கள், இளங்கோ அவர்கள் சொன்னார்கள். அதை ஒட்டி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் சிறப்பாக கேட்டீர்கள். சரி, நீங்கள் மாற்றி செய்யலாமே, ஏன் இப்போ நீங்கள் மாற்றி செய்யலை என்று அவர் பதில் சொன்னார்கள். இதில் ஒரே ஒரு முக்கியமான தகவல், அந்த நேரத்தில் மக்களுக்கு தெரியாத ஒரு தகவல், ஒரு செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். செய்தியாளர்கள் நண்பர்களும் இங்கே இருக்கிறார்கள். இது பதிவு செய்யப்பட வேண்டிய வரலாற்று, நாடாளுமன்ற வரலாற்றில் மிக முக்கியமானது. என்னன்னா, தேர்வு முடிஞ்சு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது. ஆர்எஸ்எஸ் உள்பட அதில் அங்கம் வகிக்கிறார்கள். ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே ஏற்கனவே இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நெருக்கடி காலத்தில் செய்த மாற்றங்களையெல்லாம் திரும்ப அரசியல் சட்டத்தில் செய்த மாற்றங்களையெல்லாம் திருப்புகிறார்கள். திருப்புகிற போது 42nd அமெண்ட்மெண்ட், 42வது அரசியல் சட்ட திருத்தம்னு அதுக்கு பேர். இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய 42வது அரசியல் சட்ட திருத்தம். இந்த 42வது அரசியல் சட்டத்தில் பழசில் அந்த ஓராண்டில் அரசியல் சட்டத்தில் இருக்குது. ஓராண்டுகளுக்குள்ளாக மிக முக்கியமாக என்ன நடந்தது என்று சொன்னால், என்னென்னவெல்லாம் மாற்றங்கள் நடந்ததோ அந்த மாற்றங்களெல்லாம் திரும்ப பெறப்பட்டன. அந்த மாற்றத்துக்கு முன்னாலே எப்படி அரசியல் சட்டம் இருந்ததோ அதே நிலைக்கு கொண்டு வந்து விவாதம் பண்ணி எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். அப்போ ஒரு முக்கியமான செய்தி, இன்றைக்கி நீட் தேர்வினுடைய அடிப்படைக்கு நாங்கள் போகிறோம். மேலெழுந்த வாரியாக மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும், குளறுபடிகள், அது முக்கியமல்ல. என்ன அதனுடைய அடிப்படை தான் முக்கியமானது? மாநில கல்வி பட்டியலிலே இருந்தது கல்வி. அப்போ தான் நம்முடைய உரிமைகள் மாநில அரசு, ஏன்னா காஷ்மீரில் இருக்கிற பாடத்திட்டம் வேறு, அங்கே இருக்க கலாச்சாரம் வேறு, அது கன்னியாகுமரியில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய நிலை வேறு, இங்கே சூழ. ஆகவே தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று ஒருமைப்பாடு மிகப்பெரிய அளவிற்கு வரக்கூடியது, வேற்றுமையில் ஒற்றுமை. அதுதான் அம்பேத்கர் அவர்கள், அதுதான் மிக முக்கியம். அண்ணா ஒரே வார்த்தையை சொன்னார், மிக அருமையாக பேசும்போது நாடாளுமன்றத்தில் சொன்னார், இந்த யூனிட்டி என்று சொல்லக்கூடிய ஐக்கியம் இருக்கிறத அதை கூட நீங்கள் வடநாட்டுக்காரர்கள் குழப்பிக் கொள்கிறார்கள். அன்றைய ஆட்சியாளரை பார்த்து, காங்கிரஸ்காரர்களாக இருந்தார்கள் அப்போது, அவரை பார்த்து சொன்னார்கள், யூனிட்டி இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் யூனிஃபார்மிட்டி என்று சொன்னார். ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்கிறதுக்கு பாருங்கள், அது வித்தியாசம். ஆனால் பல பன்முகம் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என்ற அளவில் அந்த விளக்கமெல்லாம் சொன்னார்கள். அந்த வகையில் எல்லாவற்றையும் 42வது அரசியல் சட்டத்தில் திருத்தி கொண்டே வருகிறார்கள். நல்லா கவனிக்கணும் நீங்கள், முக்கியமான செய்தி, இன்னும் பரவாத ஒரு செய்தி இது. கற்றுக்கொண்டே வருகிற நேரத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால் நண்பர்களே, மிக முக்கியமாக ஒவ்வொன்றாக நடந்தது. இந்த மறுபடியும் மாநில திட்டத்துக்கு, மாநிலத்திலிருந்து கன்கரண்ட் லிஸ்ட், ஒத்திசைவு பட்டியல்னு மாநிலமும் சட்டம் பண்ணலாம், மத்திய அரசும் ஒன்றிய அரசும் சட்டம் பண்ணலாங்கிறது தான் ஒத்திசைவு பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட். அது பொது பட்டியல் அல்ல. கன்கரண்ட்னா ஒப்புதல் கொடுக்கணும்னு அதுக்கு அர்த்தம். அதுதான் மிக முக்கிய. கன்கர்னா ஒப்புக்கொள்கிறேன் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் மாற்றுறாங்க பாருங்கள். அதை திரும்பவும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்ற மசோதா வந்தது. அந்த மசோதா, அந்த திருத்தம் வருது. வந்த உடனே லோக்சபை என்று இவர்கள்லாம் இருக்கிறாங்களே, மக்கள் சபை, அதில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. நல்ல கவனிங்க, இது ரொம்ப பேருக்கு வெளியில் போகலை இந்த செய்தி. நிறைவேற்றப்பட்டு விட்டது. அடுத்தபடியாக நிறைவேற்ற வேண்டியது எங்கேன்னு கேட்டால் மாநிலங்களவையில் நிறைவேற்றுவதற்கு அங்கே போயாச்சு. நிறைவேற்றி இருந்தால் பேக் டு, மறுபடியும் ரெஸ்டோர் பேக் டு ஸ்டேட் லிஸ்ட்னு எஜுகேஷன் வந்திருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் வர முடியாது. அதை அந்த அளவிற்கு வந்த உடனே என்ன செய்தால்னா, தெரியாட்டாங்க, அவங்க போய் எடுக்க போகிறாங்க. அந்த ஆட்சி கவிழ்ந்தது. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக அது வரவில்லை. இதுதான் நிலைமை.
ஆனால் இந்த கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுகிற இடத்துல கூட அரசியல் சட்டத்தில் அவர்களுக்கு உரிமை இல்லை என்பது தான் மிக முக்கியமானது. ஆகவே தான் நண்பர்களே, இதில் நீங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயமே, நீங்கள் ஆட்சி முடிஞ்சு போச்சு, மறுபடியும் உங்களுக்கு அந்த உரிமை இல்லை, ஆகவே அவர்கள் செய்ய வேண்டாமா என்று கேட்கிறார்களே, இந்த கேள்வி எவ்வளவு நியாயமான கேள்வி. நீங்கள் செய்திருக்க வேண்டாமா, உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் உண்டா என்று சொன்னால் இதிலே சொல்லுகிறார்கள். கூட்டாட்சி தத்துவத்துக்கு நீட் விரோதமானது. எப்படி ஒரே தேர்தல் முடியாதோ, இந்தியா ஒரே தேர்தல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதோ, அதே மாதிரி ஒரே தேர்வு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லை, இன்னொரு செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இது அரங்கத்துக்குள்ளே பேசி இல்லை, மக்கள் மத்தியில் ஒவ்வொருவரும் நீங்கள் சொல்லணும். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் ஒவ்வொரு தனித்தனி சட்ட விதிகள். 5 பல்கலைக்கழகத்துக்கு சேர்ந்து ஒரே தேர்வு நடத்த முடியுமா எங்கேயாவது? முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ண முடியாது. யூனிட்டி இருக்கலாம் பல்கலைக்கழகங்களுக்குள்ள, ஆனால் யூனிஃபார்மிட்டி என்று சொல்லி ஒரே தேர்வு தான் இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, இருக்க முடியாது. இதுதான் மிக முக்கியம். அந்த அடிப்படையில் நண்பர்களே, இது அரசியல் சட்ட விரோதம். இந்த நீட்டுங்கிற கான்செப்ட், இந்த எண்ணமே தவறானது. அதுதான் மிக முக்கியம். இதை தான் ஆரம்பத்திலிருந்தே சொன்னோம். இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு குழிபறிக்கின்ற வேலை. அது மட்டுமல்ல, என் ஊழல் இல்லைன்னா ஊழல் என்னால் பாட்டு தோண்ட வந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல நண்பர்களே, இன்னும் அந்த ஏழைகளுக்கு இடம் உண்டா? என்ன அர்த்தம்? 12வது வகுப்பில் நம்ம படிக்க வைக்கிற நம்ம பிள்ளைகளை போராடி அந்த 12 வரைக்கும் போகிறோமே, அந்த பிள்ளைகளுக்கு இந்த 12வது வகுப்பில் இருக்கிற மார்க்கே கணக்கு கிடையாது. வெறும் நீட் தேர்வு மார்க்குன்னா அப்புறம் எதுக்கு ஸ்கூல்கள்லாம்? இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல்லாம் மூடி இல்லாமல் அதில் சிபிஎஸ்சியில் மட்டும்தான் கேள்வின்னு சொன்னால் எங்கள் பிள்ளைகளுடைய கதி என்ன ஆகிறது? எதுக்காக இந்த பிள்ளைகள் படிக்கணும்? படித்து தேர்வு, அதுக்கு 12வது வகுப்பு தேர்வு, 10வது வகுப்பு தேர்வு, 8வது வகுப்பு தேர்வு, 5வதுலேருந்து தேர்வுன்னு மேலே வந்து கடைசியில் இவங்களுக்கெல்லாம் மார்க்கு கிடையாது. நீங்கள் நீட் தேர்வு மார்க். சரி, நீட் தேர்வில் அடுத்த கட்டம் என்ன ஆயிருக்கு? இவங்க எவ்வளோ புத்திசாலிகள், திறமைசாலிகள், ஊழலை ஒழிக்கிற உத்தமர்கள் என்பதற்கு அடையாளம் என்று கேட்டால் அவங்க உடனே நீட் தேர்வில் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? எல்லாம் தோற்று போயிட்டாங்க. இப்போ நீட் தேர்வுக்கு கருணை மார்க் போடுறான். பூஜ்ஜியம் வாங்கினாலும் போடலாங்கிறான். அது என்ன, இதுதான் உங்கள் தகுதி திறமைக்கு அடையாளமா? பூஜ்ஜியம் வாங்கினாலும் போடுறதுக்குங்கிறது ஒரு தேர்வா? இது எங்கேயாவது உலகத்தில் நடந்திருக்கிறதா? நீங்கள் வாதத்துக்கு அவர்கள் நிற்க மாட்டார்கள். ஆகவே தான் முழுக்க மனு தர்மத்தை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக ஆன ஏற்பாடுகள் மீண்டும் மனு தர்மம். சூத்திரன் படிக்காதே சொன்னார்களா பிள்ளைகள்? சொன்னார்களா? எதை கொடுத்தாலும் சூத்திரனுக்கு, கீழ் ஜாதிக்காரனுக்கு படிப்பு கூடாது. பெண்களா அத்தனை பேரும் நமோ சூத்திரர்களை விட கீழானவர்கள் அத்தனை உயர்ஜாதி பெண்கள் உட்பட அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தார்களே, எவ்வளோ பெரிய கொடுமை நினைத்து பாருங்கள். ஆகவே நண்பர்களே, இந்த நீட் தேர்வு என்பது இருக்கிறதே, இது ஒரு சூழ்ச்சி பொறி. இது அதிகாரத்துக்காக இல்லை, அல்லது நல்லா அழகாக சொன்னாங்க பிள்ளைகள், நல்லா உங்களுக்கு வழங்க முடியாது. நீட் தேர்வில் ஏதோ ரொம்ப ஊழல், நான் தவறு நடந்துருச்சு அதுக்காக நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்ல முடியாது. இந்த நீட் தேர்வே ஊழல், அதுதான் அழகாக சொன்னார். நீட்டே ஊழல், நீட்டே அடிப்படை தத்துவத்துக்கு, டைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய பன்முகத்தன்மைக்கு விரோதம். அது மட்டுமல்ல, நியாய விரோதம். அரசியல் சட்டத்தை பிரமாணப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம வித்தைக்காரர் யார்? மோடி வித்தை தான் வித்தைகள்லேயே ரொம்ப உயர்ந்த வித்தை. அந்த மோடி வித்தையில் என்ன செய்வார்? நீங்கள் எல்லோரும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க, இவங்க கூட எல்லோரும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, பழைய மாதிரி பாவம் ராமர் வரல. போன தடவை இவங்கெல்லாம் சொன்னபோது அனுப்பிச்ச உடனே என்ன பண்ணாங்க? அவங்க பெரியார் வாழ்கன்னு இவங்க சொன்ன உடனே, அண்ணா வாழ்க, கலைஞர் வாழ்கன்னு சொன்ன உடனே ஜெய்ராம் அப்படின்னாரு. அங்கே எல்லாம் சத்தம் போட்டாங்க இவங்கள பார்த்து. ஆனால் ஜெய்ராம் முன்னால் பெரியார் வந்த உடனே பதில் வரல. ஆனால் இப்போ பாவம் அவங்களே ஜெய்ராம் விட்டுட்டாங்க, ராமனை கைவிட்டாங்க. காரணம் ராமன் அவங்கள கைவிட்டான். அதுதான் மிக முக்கியம். ஆக முழுக்க அயோத்தியில் மட்டும் தோல்வி இல்லை, எல்லா இடங்கள்லையும். சரி, அந்த தேர்தல்லாம் இருக்கு. அடுத்த தேர்தல் பூரி ஜெகநாத்துக்குன்னா அதை மாதிரி அங்கே பத்ராவதத்தில் வருவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இப்போ பத்ரிநாத்லேயும் கை விட்டுட்டாங்க. அந்த கடவுளும் கை விட்டார். பூகா பாதாள லிங்கத்துக்கு போய் நின்னார், வித்தியாசம் அவரும் விட்டார். இப்போ ஒரே ஒன்று திறந்து பார்க்குற அறையை பார்க்குறாங்க பாருங்கள். ஒரிசா ஜெகநாத், பூரி ஜெகநாத், ஜெய் ஜெகநாத்ன்னு இருக்கார். அவரை எப்போ கைவிடுவாரோ தெரியாது, அடுத்தபடியாக இருக்கும். அவர் கைவிடுறாரா விடலையாங்கிறது நம்ம முக்கியமல்ல. இப்போ
ஆனால் இந்த சேலத்தை பொறுத்தவரையில் நாங்கள் தேர்ந்தெடுத்த காரணமே சேலம்னா அண்ணா சொன்னார். 1970 திராவிடர் கழகம் என்று நீதி கட்சிக்கு பெயர் மாற்றிய இடம் சேலம், செயலாற்றும் காலம் என்று அண்ணா அவர்கள் அற்புதமான தலையங்க எழுதினார். இதே பேசுகின்றவன் எனக்கு வயசை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. வயசானவன் எனக்கு பிடிக்காத ஒன்று, அதுதான் மிக முக்கியம். ரொம்ப மிக முக்கியம். எங்களுக்கு 91 கிடையாது, 19 அப்படி திருப்பி போடுங்க உங்களை பார்த்த உடனே, அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட உணர்வோடு இங்கே இருக்கிறோம். எதுக்காக வாழணும்? இதெல்லாம் போனஸ் வாழ்க்கை. அந்த போனஸ் வாழ்க்கை இது மாதிரி ஒரு கொடுமையை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் வருகிற சொல்லுகிறேன். நிச்சயமாக பெரியார் மிகப்பெரிய அளவிற்கு ராசா கையை வச்சார்னு உடனே சிரிச்சுங்க எல்லாரும். எந்த ராசா? வெண்டாடி வேந்தர் ராசா. அதுதான் மிக முக்கியம். அந்த ராசா அவருடைய அப்படியே பதிப்புகள் நகலங்கள் தான் இந்த ராசாக்கள்லாம் மிக முக்கியமாக. ஆகவே இந்த உறுதி, அந்த உறுதியின் முன்னாலே நாம் போராடி தீர வேண்டும். ஆனால் எதையுமே போராடினா மண்டல் கமிஷன் அப்படி தானே சொன்னாங்க. பன்னல் கமிஷன் வெளியிடுறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. ஒவ்வொன்றும் சொன்னார்களே, அது வேண்டாம். நுழைவுத் தேர்வு எம்ஜிஆர் காலத்தில் நுழைவுத் தேர்வு ராஜேந்திரன் அவர்கள் அழகாக சொன்னார். நுழைவுத் தேர்வு எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த நேரத்தில் நாங்களெல்லாம் போராடினப்போ கலைஞர் நாங்கள்லாம் ஒன்றா இருந்து போகிறோம். மற்றவர்களுக்கு விளங்க வைக்கிறதுக்கே பெரிய கஷ்டம். எத்தனை ஆண்டுகள் போராட்டம் நடத்தினு தெரியுங்களா? இங்கே சொன்னார்கள் வேகமாக இளைஞர்கள், நீங்கள் சரியாக கவனிச்சிக்க மாட்டீங்க. 24 ஆண்டுகள் ஏறத்தாழ 24 ஆண்டுகள். ஒவ்வொரு போராட்டமும் 50 ஆண்டுகளானாலும் நாங்கள் விட்டபாடு இல்லை. ஆகவே அதை எடுத்துக்கொண்டு கடைசி வரையிலே அவர் வரக்கூடிய அளவிற்கு இருக்கும். காரணம் எங்களுக்காக நண்பர்களே, இந்த மேடையில் இருக்கிற தலைவர்களுக்காக அல்ல, இந்த கட்சிகளுக்காக அல்ல, தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்காக. உங்கள் பிள்ளைகள் டாக்டராக வேண்டாமா? உங்கள் பிள்ளைகளுடைய டாக்டர் கனவு இருக்க வேண்டாமா? எல்லா பிள்ளைகளும் அனிதாக்களாக பலிபீடத்தில் நிறுத்தப்பட வேண்டுமா? எங்கள் பிள்ளைகள் படிப்பது தவறா? படிக்க ஆசைப்படுவது குற்றமா? இதுதான் மிக முக்கியமாக கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. ஆகவே நண்பர்களே, இந்த நீட் தேர்வு என்பது எந்த ரூபத்தில் வந்தாலும், எந்த வகையில் வந்தாலும் அதை ஒழித்து கட்டுவதை தவிர வேறு வழியே கிடையாது. அதன் மூலமாக கல்வி வள்ளலாக நம்முடைய மக்களை ஆக்குகிறோம் என்பது மட்டுமல்ல. அதனால தான் நம்முடைய முதல்வர் இதை சொன்ன உடனே மற்றவர்கள் எல்லாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் சொன்னோம். வெறும் ஆளுங்கட்சியாகவும் சொல்லலை. அனைத்து கூட்டணி, தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி தான் இந்தியா கூட்டணிக்கு முன்னோட்டம். இந்த கூட்டணி ஏன் இவ்வளவு பலமாக இருக்குது என்று சொன்னால், மற்ற கூட்டணிகள் இருக்க அவைகளெல்லாம் பதவி கூட்டணிகள். ஆனால் இந்தியா கூட்டணி இருக்கிறத, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி இருக்கிறத, மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி இருக்கிறத, இது பதவி கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி. இப்போ பதவிக்கும் கொள்கைக்கும் போராட்டம் நடந்தால் கொள்கை தான் வெற்றி பெறும், பதவி வெற்றி பெறாது. அதுதான் மிக முக்கியம். அதை நன்றாக தெளிவாக தெரிந்து கொண்டோம். அப்போ சொன்னால் இப்போ வேண்டாமே, இந்த 13 இடைத்தேர்தல் நடந்திருக்கு. இந்த 13 இடைத்தேர்தல் தமிழ்நாட்டில் மட்டுமா? இன்றைக்கு இந்தியா பூராவிலையும் எடுத்துக்கொண்டா அங்கே வடக்கு கிழக்கு எல்லா பாகங்களையும் மறுபடியும் பாஜக என்பது வராது என்று சொல்லக்கூடிய உணர்வை பெற்றிருக்கிறார். இப்போ வந்திருக்கிறது என்ன? ஒரே ஒரு கேள்வி புரிந்து கொள்ளுங்கள். பாஜக ஆட்சி அல்ல, மோடி தலைமையில் அமைந்திருக்கிற ஆட்சிக்கு பெயர் பாஜக ஆட்சி அல்ல நண்பர்களே. அது தேசிய ஜனநாயக முன்னணி என்று முட்டு கொடுக்கின்ற ஆட்சி, அவ்வளோதான். அது நாற்காலிக்கு காலெல்லாம் இரவல் வாங்கியிருக்காங்க. அந்த நாற்காலி எப்பவும் ஆடும், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. அதை நாங்கள் ஆட்ட மாட்டோம், அவர்களே ஆட்டி கொண்டிருப்பார்கள். இப்போ அவர் கட்சிக்குள்ளேயே கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இவர் இவன் எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய நெருக்கடியை காட்டி திசை திருப்பினார் யார்? மோடி. உடனே அங்கே இருக்கிற இன்னொருத்தர் கேட்குறார். அங்கே ஒரு மந்திரி இருக்கார், நிதின் கட்கரி, மகாராஷ்டிரா பார்ப்பனர், RSS உணர்வுகள். அவர் நேற்று ரொம்ப அருமையாக நாங்கள் சொல்கிறத விட மோடிக்கு அவரே பதில் சொல்லியிருக்கார். அதுதான் கோட்டைக்குள்ளே நடக்கிற விவகாரம். எங்களுக்குள்ளே என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? நாமெல்லாம் இந்த வித்தியாசங்களை சொல்லி நாம் எதை குற்றம் சொன்னோமோ, எதை காங்கிரஸை காட்டி நெருக்கடி காலம் போன்றவர்களை குற்றம் சொன்னோமோ, அதே குற்றத்தை நாம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் மக்கள் நம்ம மதிப்பார்களா அப்படிங்கிற கேள்வியை சொன்னார்கள். எனவே கேள்விக்குறி எங்களிடமிருந்து மட்டும் கிளப்பவில்லை, உங்கள் முகாமிலேயே கேள்விக்குறி வந்து விட்டது. அப்படியானால் என்ன அர்த்தம்? வீரல் விரிகிறது என்ற அர்த்தம். ஜனநாயகத்தை ஒழிக்கலாம் நினைக்கிற எண்ணம் உங்களுக்கு ஒருபோதும் நிறைவேற்றப்பட முடியாது. எனவே தான் நண்பர்களே, நாங்கள் சொல்லுகிறோம், இந்த நீட் தேர்வு என்பது மிக முக்கியமாக மனித உரிமை பறிப்பு மட்டுமல்ல, நாட்டு உரிமை பறிப்பு. அரசியல் சட்டத்தை ஒழிக்கின்ற முறையில்
அம்பேத்கர் அவர்கள் ஏற்படுத்திய அந்த சட்டத்தை அறவே ஒழித்துவிட்டு மனு தர்மத்தை அந்த இடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம். எனவே தான் எங்கள் பிள்ளைகள் வாழ வேண்டும், எங்கள் உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும். எங்கள் உரிமைகள் மட்டுமல்ல, மாநிலத்து உரிமைகள். இது எந்த மாநிலமாக இருந்தாலும் நாங்கள் போராடி நல்லார் ஒருவர் வாய்க்கால் வழியேடி அங்கே வருவதைப் போல இந்தியா முழுவதும் முதல் சட்ட திருத்தம் வந்தவுடனே பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டுக்குள்ள மற்ற சமூக நீதி இருந்தது. அன்னைக்கு எல்லா இடங்களுக்குமே வரக்கூடிய அளவிற்கு வந்தது. ஆகவே நண்பர்களே, இந்த வெற்றிக்காக உழைக்கக்கூடிய உங்களுக்கு ஓய்வில்லை, ஒழிவில்லை. நிச்சயமாக இராணுவ வீரர்களுக்கு ஓய்வு கிடையாது, மற்றவர்களுக்கு ஓய்வு எடுக்கலாம், அதுதான். இராணுவத்துக்கு ஓய்வு கிடையாது, காவல்துறைக்கு ஓய்வு கிடையாது, காற்றுக்கு ஓய்வு கிடையாது, நெருப்புக்கு ஓய்வு கிடையாது. எப்படி சமூகத்தில் 5 பஞ்சபூதங்கள் என்று கருதக்கூடிய அத்தனைக்கும் ஓய்வின்றி இயற்கையில் உழைக்கிறார்களோ அதுபோல் உழைத்து தீர வேண்டியது. எனவே கருஞ்சட்டை பட்டாளம் இருக்கிறத இந்த இராணுவ கட்டுப்பாடு எல்லோரையும் திரட்ட வேண்டிய அளவிற்கு இருப்பார்கள். எங்களுடைய அனிதாக்கள் அவருடைய மரணங்கள் வீணாகாது. அந்த மரண சாசனங்கள் இன்றைக்கு நிச்சயமாக பலரை காப்பாற்றக்கூடிய மருத்துவங்களாக மாற்றப்படுவது நம்முடைய கையில் இருக்கிறது. எனவே ஆதரவு தாரீர். அடுத்த கட்ட போராட்டத்தை விரைவில் அறிவிப்போம். நாங்கள் உள்ளே போராடுவோம், இவர்கள் உள்ளே போராடுவார். நாங்கள் வெளியே போராடுவோம், இவர்கள் உள்ளே போராடுவார்கள். நீங்கள் எந்த வகையில் இருந்தாலும் உங்கள் ஆதரவை தாருங்கள். இதில் கட்சி இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, அரசியல் இல்லை. எதிர்காலத்தினுடைய நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு இருக்கிறது. எனவே அடுத்த தேர்தலை பற்றி நினைப்பதை விட அடுத்த தலைமுறை பற்றி நாங்கள் நினைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் நீட் தேர்வு ஒழிப்பு என்பது தலைமுறைகளை காப்பாற்றுவதை தவிர தேர்தலில் வித்தைகள் என்று ஒரு வாய்ப்பில்லை. நன்றாக புரிந்து ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. மழைக்கும் நன்றி, உங்களுடைய ஒரு அன்புக்கு நன்றி எடுத்துக்கொள்கிறேன். வாழ்க பெரியார். ஒழிப்போம், ஒழிப்போம், நீட்டை ஒழிப்போம். ஓயமாட்டோம், ஓயமாட்டோம். நீட் தேர்வு ஒழிகின்ற வரையிலே ஓயமாட்டோம். வெற்றி நமதே, வெற்றி நமதே. பெரியார் தோற்றதில்லை, நியாயங்கள் வெல்லுவது இயல்பு. நன்றி, வணக்கம்.